வெல்கம் டு சாக்கோ விலாக். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம திருச்சி மாவட்டத்தில் திருவரம்பூருக்கு பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்க எல்ஏ சினிமா தான். இது தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டால்ஃபி சினிமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் பைக்கில் வந்ததுனால நேராக பார்க்கிங்க்கு வந்துட்டோம். இதுதான் பார்க்கிங்கு. 20 ரூபா காசுலாம் வாங்குகிறாங்க பார்க்கிங்க்கு. ஆனால் வெயில், மொட்டை வெயிலே வண்டியை நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு ஷெட்டு கூட போடல எதுவுமே. இட்ஸ் ஓகே, எல்லா தேட்டர்லேயும் அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. இப்போ வாங்க தேட்டருக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. பக்கத்துலேயே பேண்ட்லூன்ஸ் அந்த ஷோரூம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் எல்ஏ சினிமாவோட என்ட்ரன்ஸு. நேராக உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. இதில் உள்ளே போயிடணும். உள்ளே போனதுமே ஸ்ட்ரைட்டாக டிக்கெட் கவுண்டர் தான் இருக்கும். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு சைடில் பார்த்தா ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும். தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் எஸ்கலேட்டர் இருக்குன்னா அது இங்கே எல்ஏ சினிமாஸில் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் போனதில் இது வரையும் அங்கே மட்டும்தான் எஸ்கலேட்டர்லாம் இருக்குது. டிக்கெட் எடுக்கிற இடம் தான் கொஞ்சம் ஸ்லோவாக, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். 170 வந்துச்சு டிக்கெட் ப்ரைஸு. இதில் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒவ்வொரு ரேட் மாறும் போல். சரி, எஸ்கலேட்டரில் போகலாம் மேலே அப்படின்ட்டு எஸ்கலேட்டரில் ஏறிட்டோம். நல்லா தான் இருக்குது எஸ்கலேட்ரு. ஆனால் நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், எந்தெந்த தேட்டரில் வந்துட்டு எஸ்கலேட்டர்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மேலே போனால் சைடில் பார்த்தா சாம்சங் ஷோரூம்லாம் இருக்குது. என்னது, தேட்டருக்குள்ளே ஷோரூமா? அட ஆமாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாலில் ஷோரூம் இருந்து பார்த்துருக்கேன், ஆனால் தேட்டருக்குள்ளே ஒரு ஷோரூம் இருந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். ஒரு வழியாக நடந்து போகணும். எஸ்கலேட்டர்லாம் இருந்துச்சு. அதுக்கும் இங்கிட்டு இந்த சைடு பார்த்தா லிஃப்ட் இருந்துச்சு. அந்த சைடு மூலையில் தான் லிஃப்ட்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் லிஃப்ட்டில் போகலை, எஸ்கலேட்டர்லேயே போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் தேட்டரில் எஸ்கலேட்டர் இருக்குது. அப்போது எஸ்கலேட்டரில் தானே போகணும், லிஃப்ட்டில் போனால் தப்பாக இருக்கும்ல. ஒரு வழியாக எஸ்கலேட்டரில் ஏறி மேலே வந்துட்டோம். பார்த்தா லைட்டிங்லாம் ஏதோ திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. பயங்கரமாக லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே டேர்ன் பண்ணி உள்ளே போனால் அதான் அங்கே தான் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு விட்டுறாங்க. ஆனால் லைட்டிங்லாம் சொல்லவே ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு இருந்துச்சுங்க. நாங்கள் ஒரு வழியாக டிக்கெட்லாம் காமிச்சிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் அதுக்கு மேலே இருக்குது. ஹை கிளாஸாக லைட்டிங் எஃபெக்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. இது திருச்சிலே இந்த மாதிரி தேட்டர்லாம் எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் போனதுலேயே ஒரு பெஸ்ட்டு தேட்டர்னால் இது தான். சோஃபா எல்லாமே போட்டு நீட்டாக இருந்துச்சு. அழகாக வந்து வெயிட் பண்ணி உட்காந்து மூவி பார்க்குற மாதிரிலாம் நல்லா இருந்துச்சுங்க தேட்ரு. ஆனால் சூப்பராக இருக்குது. லைட்டிங் எஃபெக்ட் தான் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. இதுதான் டால்ஃபி சினிமாஸ் போல். 4th ஸ்க்ரீன் தான் டால்ஃபி இருக்குன்னு போல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு டிக்கெட் கிடைக்கல. இதுதான் ரெஸ்ட் ரூமு. ஐயோ, ரெஸ்ட் ரூம்லேயே படுத்து தூங்கிடலாம் போல், அந்தளவுக்கு இருந்துச்சு. செம ப்ரீமியமாக, செம குவாலிட்டியாக எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய தேட்டர்ஸில் அது பண்ண மாட்றாங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்க சூப்பராக இருக்குது. அதுவே ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல மெயின்டெனன்ஸே இருக்க மாட்டுது. இந்த தேட்டர் பார்ப்போம் ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் அந்த லைட்டிங் எஃபெக்ட் தாங்க எனக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே பேசிகிட்டே இருந்தால் மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். நாங்கள் 3rd ஸ்க்ரீனு ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஏதோ ஒரு இருட்டுக்குள்ளே சுரங்கப்பாதையில் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கடைசி வரையும் தேட்டரே வரல. அப்புறம் ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் சென்சார் போல். அதில் நம்ம கால் வைக்க வைக்க அப்படியே லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்க அப்படியே இதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டெப்பும் அப்படி தான் போல். எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போனதுனால ஆல்ரெடி லைட்லாம் எரிஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு வழியாக தேட்ரு உள்ளே வந்துட்டோம். தேட்ரு ஹை கிளாஸாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு டால்ஃபி சினிமாஸ் கிடையாது போல். ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான் டால்ஃபி சினிமா. அந்த இதில் டிக்கெட் கிடைக்கல, வேறு வழி இல்லாமல் அப்புறம் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்தது வந்துட்டு 3rd ஸ்க்ரீனு. இதில் மொத்தம் 6 மல்டிபிள் ஸ்க்ரீன் இருக்குது. நல்லா ஸ்க்ரீன்லாம் பெருசாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்தது கரை மூவிக்கு தான். சவுண்ட் எஃபெக்ட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செமையாக இருந்துச்சு கேட்கவே. ஏன்னா புதுசாக ஓப்பன் பண்ண தேட்டர் மோஸ்ட்லி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இதிலே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று, ஏசி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. வெளியில் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். இங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு இன்டர்வலில் எல்லாம் வந்தவங்க பார்த்தா இதுதான் ப்ரைஸு. இதில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல வாங்கிக்கோங்க. எங்கள் பட்ஜெட்டுக்கு பாப்கார்ன் தான் வாங்க முடியும். நாங்கள் அதை வாங்கி ஆனால் உண்மையிலே நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு தேட்டர்லாம் வாய்ப்பே இல்லைங்க. சூப்பராக இருக்குது உண்மையிலே தேட்ரு. நீங்கள் திருச்சியில் இருந்தாலோ இல்லை திருச்சிக்கு வந்தாலும் இந்த தேட்டரை ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது.